குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற குன்றத்தூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற முருகன் கோயிலை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சென்னை போரூர் பூவிருந்தவல்லிக்கு அருகில் இருக்குது இந்த கோயில். இந்த கோயில் படிக்கட்டுகள் ரொம்பவும் கம்மியாகவும் ஏறுறதுக்கு வசதியாகவும் இருக்கிறதுனால முதியோர் கூட போயிட்டு வரலாம். குன்றத்தூர் கோயில்ல இருக்கிற முருகப்பெருமான் வடக்கு திசை நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். கோயிலோட வரலாற்றை அங்க உள்ள கல்வெட்டுகள்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க உள்ள முருகன் சுப்பிரமணியனா வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. முருகனின் அறுபடை வீடுகள்ல இருந்து வேறுபட்டது குன்றத்தூர் முருகன் கோயில். இந்த முருகன் கோவில் மட்டுமே வடக்கு திசை நோக்கி உள்ளது. வேற எந்த முருகன் கோயிலும் வடக்கு திசை நோக்கி இல்லை. திருப்பூரிலிருந்து முருகன் திருத்தணிக்கு வரும் வழியில் குன்றத்தூரில் தங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோயில் சுமார் 900 வருடங்களாக பக்தர்களால் வழிபட்டு வருகிறது. 12ஆம் நூற்றாண்டில் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இந்த கோயில் 1726ஆம் ஆண்டு மதுரை நாயக்கரால் மேம்படுத்தப்பட்டது. இக்கோயில் 84 படிக்கட்டுகளுடன் கட்டப்பட்டது. இந்த கோயில்ல இருக்கிற முருகர் 2 மனைவிகளோட காட்சி அளிச்சாலும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தான் வாழணும் அப்படிங்கிறத பக்தர்களுக்கு போதிக்கிறார். இந்த கோயிலோட சிறப்பு முருகப்பெருமான் வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நன்றி. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயில்ல போய் வழிபட்டாங்கன்னா உடனே கல்யாணம் ஆகுமா. சந்நிதிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு விளக்கேற்றிட்டு வந்தா நல்லதே நடக்கும்.